வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராஸ்தி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து உருப்படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு லங்காவி எக்ஸ்பெடிஷனில் 3வது பதிவில் இருக்கோம், கடைசி பதிவு. இந்த பதிவில் எத்தனை கோவில் லங்காவியில் இருக்குன்னு நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். முதல் ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் லடாங் சுங்காயராயா லங்காவி கிடால இருக்குது. இந்த ஆலயத்தை 828வது ஆலயமாக உருப்படி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது திரைக்காப்பு போட போகிறாங்க. இருந்தாலும் நான் தொலைவிலேருந்து வரேன், அம்பாளை பார்க்கணும், கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அம்பாளோட பூக்குழி மண்ணிலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விசேஷமான ஒரு ஆலயம், இங்கே இருக்கிற ஒரு தாய் கோயில், அதாவது லங்காவிக்கே ஒரே ஒரு தாய் கோயில் தான் மகாமாரியம்மனாக இருக்காங்க. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் அம்பாளை பார்த்துருந்தேன். அம்பாளை பார்க்கும்போது மனசே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என்னால் கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியுது, ஏன்னா அடுத்தடுத்த ஆலயத்துக்கு போனோம். பிறகு இன்றைக்கே நான் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. ஸோ எவ்வளோ இருந்தாலும் ரஷ்ஷிங்கில் எல்லா விஷயத்தையும் முடிச்சணும்னு நினச்சேன். அதே போல் ஒரு பொடி மண் கிடச்சிருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 829வது ஆலயமாக ஸ்ரீ மகாராஜ நாககாளியம்மன் ஆலயம் லாடாங் சுங்காயராயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் கிடச்சிருந்துச்சு. இந்த ஆலயம் நான் வரும்போது திரைக்காப்பு போட்டு கோயில் அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் கோயில் நிர்வாகத்துக்கு கேட்டு அனுமதி கேட்ட பிறகு அவங்களும் ஆலயத்தோட இந்த கொடி மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட கொடி மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தில் விசேஷமான விழாக்கள்லாம் நடத்துவாங்களாம். அவ்வளோ கோலாகலமாக இருக்குமா, பக்தர் திரண்டு வண்ணமாக இருப்பாங்களாம். இந்த ஆலயத்துக்கு ஒரு முன்புறத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு பார்த்தோமா இன்னொரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் மலை அடி வாரத்தில் தான் இருக்குது. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம். சிலட் பஞ்சோர் ஜாலம் கீசாப் லங்காவியில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 830வது ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது மனசுக்கு அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ நிம்மதியாக, காரணம் சத்தமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆலயமும் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. கொம்பவுண்டோட இருக்குது, மண்டபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் பார்வதியும் குகைக்கு அடியில் இருக்கிற மாதிரி ஒரு சச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அனைத்துள்ள பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லங்காவியில் இருக்கிற முக்கியமான ஆலயத்தை விஷயங்களை நம்ம சேகரித்து போட்டு வச்சுருப்போம். அதே நேரத்தில் எந்தெந்த கோயிலில் மண் எடுத்து சொல்லிட்டு தொடர்ச்சியாக மலேசியா முழுக்க இருக்கிற ஆலயத்தோட மண்கள் இந்த பதிவு மூலிமா நம்ம வச்சுருக்கோம். ஃபாலோ பண்ணி பாருங்கள் 1008 சாயில் ப்ராஜெக்டை. ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம ஒரு பொடி மண் எங்கே எடுத்தோம்னா இந்த அவங்களோட ஸ்தல விருட்ச மரம் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அது அழகாக கொம்பவுண்ட் எடுத்து பக்தர்களுக்கு வழிபாட்டு தலமாக வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தை ஒட்டி, அதாவது முன்னீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆலயம் இருக்குது. நான் இறுதியாக தான் இந்த ஆலயத்தில் எடுக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். 831வது ஆலயமாக கடாரம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் ஆலயம் சில பஞ்சோரில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் கிடச்சிருச்சு. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. லங்காவியில் டோட்டலாக 6 ஆலயம் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லங்காவிக்கு வந்தீங்கன்னா இந்த 6 ஆலயத்தை விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களோட மன சாந்தத்துக்கு அவ்வளோ அழகான கோயிலுக்கெல்லாம் இந்த ஆலயத்தில் இந்த எல்லையில் சுற்றி இருக்குது. பக்தர்கள் நல்லா வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் எனக்காக ஹெல்ப் பண்ண திருமதி திலகேஸ்வரி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பயணத்துக்கு ஸ்பான்சர் பண்ண கோவில்காரங்களுக்கும் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எந்தெந்த எல்லைக்கு போக போகிறேன்னு கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்மளோட 1008 சாயில் ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி, இது உங்களோட பயணம். நம்மளோட ஆலயத்தை நாமே பராமரிப்போம், நாமே அங்கீகரிப்போம். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. See you soon. Bye.